சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்ட நோக்கி தற்போது ஒரு 2 சர்ச்சை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கூட பீகார் தேர்தல்ல தமிழ்நாட்டுக்காரர்கள் பீகாரிகள துன்புறுத்துறாங்க. திமுக துன்புறுத்துறாங்கன்ற மாரி ஒரு கருத்த வச்சிருந்தாங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா, எஸ்ஐஆர் என்ற ஒரு சிறப்பு தீவிர திருத்தத்த கூட நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தேர்தல் கமிஷன் தொடங்க இருக்கிறாங்க. இருவேறு சம்பவங்கள் தற்போது தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 2026 தமிழ்நாடு ஓகே. சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ம். பிரச்சாரத்த பாஜக தொடங்கியிருக்கு. மோடி ஓகே. தொடங்கிட்டார். எங்க ம். தொடங்கியிருக்கிறார்? பீகார்ல தொடங்கியிருக்கிறார். அவருக்கு கண்ணு மூக்கு தெரிய மாட்டிருக்கு. பீகார்ல அங்க இந்தியா கூட்டணி தேஜஸ்வி ம். யாதவ், ராகுலுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. கிளியர் ம். ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு வந்துட்டதுனால அவர் என்ன பேசணும்னு தெரியாம ஓகே மோடி சார். பேச தொடங்கியுள்ளார். அங்க போய் நின்னுட்டு தமிழ்நாட்டை ம். பத்தி பேசிட்டு இருக்காரு. ம். தமிழ்நாட்டுல பீகாரிகள் எல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்படி யார் ம். சொன்னா? ம். தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடிய ம். அஸ்ஸாமிகள், பீகாரிகள், அதுபோல ம். வடநாட்டவர்கள், யூபில உள்ளவங்க எல்லாமே இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. யாராவது சொன்னாங்களா? அவங்களுக்கு ம். அசோசியேஷன் இருக்கு. எங்களுக்கு ம். சம்பளம் கிடைக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ம். ஏன் இங்க வர்றாங்க? இங்க வடக்கன்ஸா இருக்கக்கூடிய அவர்கள் கவ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய மோடி, அமித்ஷாவுக்கு சாதகமான பாஜகவுடைய இந்த ராமர் கோயில் பிரச்சாரத்துல கட்டுண்டு போய் இருக்கக்கூடிய கவ் பெல்ட், பாரத் ம். மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களே, அந்த கவ் ஆமா. பெல்ட், அந்த ம். பசுமாட்டு வளையத்துல இருக்கக்கூடிய அந்த இந்தி ம். பேசக்கூடிய மாநிலத்துல இருந்துதான் புலம்பெயர்ந்து தொழிலாளர்களாக தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன் வர்றாங்க? இவங்க ஓகே. பிஜேபி ஆளக்கூடிய சர்க்கார் பீகார்ல யாரு ஆளுகிட்டு இருக்கா? நிதிஷ்குமார் தானே. 15 ம். வருஷமா யாரு முதலமைச்சரா இருக்கா? நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு. ஓகே. பீகாரிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க? அதை பேசுவோம். ம். நீங்க அங்க மாட்டு மூத்திரத்தை குடிங்க, மாட்டு சாணத்தை நீங்க அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. ஆமா. எந்த விதமான மக்களுடைய அடிப்படை தேவை இல்லை. அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு தொழிலாக வந்திருக்கிறாங்க. ம். அதை நோக்கி நீங்கள் திட்டத்தை பேச வேண்டுமா? அதை நீ வெட்கப்படணும், ம். அவமானப்படணும். ம். பீகார் நின்று நான் பீகாரை உயர்த்துவேன், பீகார் ம். மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பேன் என்று பிரதமர் பேசியிருந்தா நம்ம மெச்சிருக்கலாம். ஓகே. தமிழ்நாட்டுல பீகார்லாம் கஷ்டப்படுறாங்க. யாரையா சொன்னா அப்படி? தமிழ்நாட்டுல பீகாரிகள் கஷ்டப்படுறாங்க பீகார்காரங்க சொன்னாங்களா? ம். நிதிஷ்குமார் சொன்னாவா நம்ம என்னன்னு கேட்கலாம். இந்த ம். கேள்வி எல்லாம் நிதிஷ்குமார் சொல்லியிருந்தா நம்ம கேட்டிருக்கலாம். ம். தமிழ்நாட்டுக்கும் சேர்த்தன பிரதமர் மோடி. அப்ப ம். தன்னுடைய மாநிலத்துல ஒரு மாநிலம் சரியில்லைன்னு சொன்னா மோடியும் அவரு சேர்ந்தான பொறுப்பாவாரு. ம். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்று பாருங்கள். ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. இதை ம். வன்மையாக கண்டித்து அனைத்து கட்சி தலைவர்களுமே கண்டித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல. ஓகே. பாஜகவினர் தவிர ம். அதிமுக மௌனம் காவிக்குது. ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க. ம். எவ்வளவு பெரிய அபத்தமான கருத்து. ஏற்கனவே ஒரிசாவுல இந்த மாதிரி சொன்னார். ஓகே. நவீன் பட்நாயக்கு பக்கபலமா இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் அவர் முதலமைச்சரா தமிழர் முதலமைச்சர் ஆகலாமான்னு என்ன செய்தாரு? அங்க போய் ஒரிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கம்பு வெட்டி போட்டாரு. பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தினுடைய சாவியே தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன்லாம் சொன்னாரு. அப்ப ம். தமிழர்கள் மீது அவ்வளவு வன்மமும் வெறுப்பையும் உள்ளே வைத்துக் கொண்டுதான் இங்க ம். தமிழ்நாட்டை என்ன சொல்லுவாரு? ஹமாரா தேஸ் ஹே, தமிழ்நாடு ஹே, தமிழ் பாஷை ஹே, போத் ம். புராணா புராணா பாஷை. பழைய ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி, ரொம்ப பழமையான தமிழ் என்ன நாட்டில தான் இருக்குன்னு சொல்லுவாரு. சரியா? ஓகே. எங்களுடைய நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுவாரு. ம். சொல்லிட்டு வெளியிட்டு போவாரு. எச்ராஜா வகைராக்கள் என்ன செய்வாங்கன்னா, வள்ளுவனுக்கு என்ன செய்வாங்க? திருவள்ளுவர் சிலைக்கு ரைஸ். காவி உடையத்தி போட்டு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகே. கண்ட கண்ட ஸ்டேட்மெண்ட்லாம் ஆர்.என். ரவி பேசுவார். ம். வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் என்று சொல்வார். இப்படிதான் ம். பார்த்து கொண்டிருக்கோம். இவர்கள் என்னதான் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும் இங்க ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்ல தமிழ்நாட்டுல. ம். தமிழ்நாட்டுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவே உடைச்சு பார்த்தாங்க. ஒண்ணும் நடக்க மாட்டிருக்கு. அதனால ம். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். பீகாருடைய ம். இலாக்கா கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய பாருங்க. இன்னைக்கு கூட நான் கலா ஆய்வுக்கு போயிட்டு வந்திருந்தேன். பீகார்காரங்க மதுரையில கிடையாது. மேற்கு வங்கம், ஒரிசாக்காரங்க தான் இருக்காங்க. நான் நேர்ல போய் கேட்டேன். உங்களுக்கு இங்க ஏதாவது கஷ்டம் இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் சொர்க்கன்ற மாரி தான் அவங்க சொல்ல வந்தாங்க. ஏன்னா அவங்க பீகார்காரங்களா இருந்தா நான் பேட்டி எடுத்து போட்டிருப்பேன். நான் அதுக்காக தான் போனேன். ஆனா அவங்க மேற்கு வங்கம், ஒரிசாக்காரங்களா இருக்கனால நான் வந்துட்டேன். ஏன்னா அவர் பீகார பத்தி தானே சொல்லியிருக்காரு. பீகார்காரன் அந்த சம்பவத்த சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி போயிருந்தேன். ஆனா மேற்கு வங்கத்துக்காரங்களே தமிழ்நாட்ட பாராட்டுறாங்க. இது ஒட்டுமொத்தம் அவருக்கு பொறாமை. மத்தவங்க எல்லாம் ம். பாராட்டுவார்கள். பிரதமரா ம். இருந்து கொண்டு பொறாமை கொள்கிறார். இவ்வளவு வளர்ச்சி பாதையில தமிழ்நாடு இருக்கிறது என்று. ம். பீகார்ல என்னுடைய நண்பர்.
பீகாருடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் நேற்று என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நம்ம நேரம் 2 நேரம் பேசணும். அங்க கள நிறுவனம் எப்படி இருக்கு பார்க்கும்போது அங்க வந்து மகா கத்பந்தன் சொல்லக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி முகத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் மோடி வந்து வெறித்தனமா இங்க பேசிட்டு இருக்காருங்களான்னு சொல்றாங்க. அங்க எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு பிறகு அங்க 65 லட்சம் பேர் பீகாரி இல்லை என்று சொன்ன பிறகு ஒட்டு மொத்தமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இவர்களுக்கு பாஜகவை எதிர்த்து வாக்களிப்போங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. காரணம் அந்த பீகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கட்சி அதாவது கட்சி பொலிட்டிக்கல் எல்லாம் பார்ட்டி அதாவது அரசியலுக்கு தாண்டி பீகாரிகள் பீகாரை நேசிப்பார்கள் அல்லவா? அப்ப சில இடங்களில பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய கட்சிக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டியா இருக்கு 2ஆம் இடத்துக்கு யாருன்னு சொல்லி. இதான் கள நிறுவனமாக இருக்கிறது. ஆக அங்க வந்து இந்த மாதிரியான எல்லா விஷமத்தனமான பேச்சு. அதுக்குதான் ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு, டான்ஸ் கூட ஆடுவாரு பிரதமர் மோடி டான்ஸ் கூட ஆடுவாரு. அப்ப நாம கேட்கும் போது அங்களுடைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், நியாயமான முறையில நேர்மையான முறையில தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் என்னடா தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் வந்து பீகார்லயும் எதிரொலிக்குது என்கிற காழ்ப்புணர்ச்சியில, ஏன்னா அவங்க இங்க இருந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பீகாருடைய விஷயத்தை வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்லாம் அங்க சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலுடைய ஐஏஎஸ் ஆபீசர் இங்க தெரிஞ்சு சென்றிருக்கிறார்கள். அப்ப அவங்க எல்லாம் சில அட்வைசஸ் பண்றதுனால இவங்களுடைய பாச்சாங்க பழிக்கவில்லை. அதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாரு, தமிழ்நாட்டை தாக்குகிறார். தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, ஆந்திராவை தாக்கியிருக்கிறார், கர்நாடகாவை தாக்கியிருக்கிறார், கேரளாவையும் தாக்கியிருக்கிறார். அப்ப தென் இந்தியாவுல வந்து இவங்களுக்கு பேஸ் இல்ல, அதனால வந்து போட்டு தாக்குறாரு. அதுக்கு முத்தாய்ப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முட்டை மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள வரவே முடியலங்கிறத ஒரு வெறித்தனத்தை அந்த ஏமாற்றத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பிரதமர் மோடி. ஓகே சார். இது ஒரு புறம் இருந்தாலும் எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுல வந்து விரைவில் வந்து தொடங்க இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அந்த எஸ்ஐஆரை பத்தி நீண்ட நெடியம் வந்து என்ன செய்யணும், பேச வேண்டும். அதை ஒரு முழுமையான காணொலியாக நம்ம வந்து சாயுப்டா சூழத்தை வெளியிடுவோம். எஸ்ஐஆர் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு திருத்தம் முறையில வந்து என்னென்ன தில்லுமுள்ளு நடைபெற்றது, ஏன் வந்து நாம் அதை எதிர்க்கிறோம் என்பதற்கெல்லாம் மிக நீண்ட பதிவுகளை வெளியிட வேண்டும். நீங்க கேள்வி கேட்டதுக்காக நான் சுருக்கமா சொல்றேன். முதல்ல எஸ்ஐஆர்னு சொல்றாங்கல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது யாரு கேட்டா தமிழ்நாட்டுல? நாங்க கேட்டோமா? 12 மாநிலத்துல இருக்கு, அதுவும் தமிழ்நாடு ஒண்ணு என்று சொன்னால் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் வாக்காளருடைய பட்டியலை சரிபார்த்து கொண்டே இருக்கிறது. மாநில அரசு சரிபார்த்து யாரெல்லாம் டெலிஷன் அடிஷன் புதிய வாக்காளர்கள் யார் இறந்து போய்விட்டார், யாரெல்லாம் வந்து டூப்ளிகேட் இருக்கு, எல்லாமே நாங்க வந்து சட்டப்படியாக செய்து கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையே தேவையே கிடையாது. எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு அவசியமற்றது, அதான் நம்ம எதிர்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு வந்து தமிழ்நாட்டுல அமல்படுத்துறதுக்காக அவங்க கொடுத்த காலக்கெடு ரொம்ப ஷார்ட். 1 மாசத்துல நீங்க எப்படி முடிப்பீங்க? அதை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் டோர் டு டோர் நீங்க வந்து தட்ட முடியுமா? 40 நாட்கள் அவகாசம்னு கொடுத்தா கூட 30 நாட்கள் பாத்தீங்கன்னா அது எல்லாமே லீவு நாட்களாகும். மேக்சிமம் வந்து இதா இருக்குது, ஃபெஸ்டிவல் நாட்களா இருக்கு, அதாவது கொண்டாடக்கூடிய நாட்களா இருக்குது, அதாவது திருவிழா நாட்களாக இருக்கிறது தமிழ்நாட்டுல. அதுபோல நார்த் ஈஸ்ட் மன்சூன் வரை வந்து விட்டது, வடகிழக்கு பருவமழை தொடங்கி சென்று கொண்டிருக்குது. அப்ப நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நீங்க 1 மாசத்துல என்ன செய்ய தட்ட முடியாது. 1 மாசம் இல்ல, 1 வருஷம் எடுத்தா கூட தமிழ்நாட்டுல உள்ள எல்லா வீட்டையும் தட்டி பார்த்து நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க கணக்கெல்லாம் எடுக்க முடியாது. இது ஒன்று. 2வது, எஸ்ஐஆர்னு சொல்றாங்கல்ல, இந்த கணக்கெடுப்பை யார் நடத்துவா? தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளா, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு அதிகாரிகளா? கேட்கும் போது இல்ல நீங்க தமிழ்நாட்டு அதிகாரி நடத்தலாம், பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் நாங்க போட்டு பண்றோம். பூத் லெவல் ஆபீசர்ஸ் போட்டு பண்ணுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த டேட்டாவை யாரு கையாளுவா? எடுத்த தரவுகளை யாரு வந்து சரி பார்ப்பார்? அதை யாரு சரி தப்புன்னு எப்படி சொல்லிட்டு எங்க இடத்துல ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் இணையதளத்திலயோ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்லயோ கொண்டு என்ன செய்வாங்க, அதை கொண்டு ஃபீட் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த இடத்துல பதிவாங்க. அந்த பதிவும் அந்த சாஃப்ட்வேரோ அந்த வெப்சைட்டோ யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஒன்றிய சர்க்கார்ல இருக்கக்கூடிய தேசிய அளவுல இயங்கக்கூடிய அந்த மத்திய அரசு அந்த தேர்தல் ஆணையத்தின் கையில இருக்கிறது.
அப்படி இருந்ததுனால என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ம். தேர்தல்ல ஒன்றிய அரசு கட்டுப்பாடு தேர்தல் இருந்தா என்னன்னு. பீகார்ல ம். எஸ்ஏஆர் பண்ணாங்க. பீகார்ல எஸ்ஏஆருக்கு பிறகு என்னாச்சு? கிட்டத்தட்ட ம். வந்து 1,00,00,000க்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள்ல குளறுபடி வந்திருக்கிறது. ஓகே. அவர்கள் நீக்கம் செய்யப்பட்ட பல லட்சம் வாக்காளர்கள்ல 35% பேர் வந்து இஸ்லாமியர்கள். ம். வந்துட்டா என் அப்பன் குதிரைக்குள்ளன்னு வந்துட்டா, அப்ப ம். இவர்கள் வந்து யார் தனக்கு வாக்கு செலுத்த மாட்டார்களோ, பாஜகவுக்கு ஒரு காலம் முஸ்லிம்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். ம். முஸ்லிம்களை குறிவைத்து அடி. ஓகே. தலித்களில் பெரும்பான்மையாக 99% வாக்கு வாக்கு போட மாட்டாங்க பிஜேபிக்கு. ம். தலித்துகளை ம். வந்து வந்து காலி பண்ணு, பட்டியல் சமூக ம். மக்கள. அதுபோல ஓகே. கிறிஸ்தவர்களும் மேக்சிமம் போட மாட்டாங்க. ம். கிறிஸ்தவர்களையும் நீங்க என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ தலித், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களை வந்து குறிவைத்து தாக்குவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையா என்கிற கேள்வி வருகிறது. ம். இது பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. 4வது என்னன்னா, இந்த ம். எஸ்ஐஆர் நடவடிக்கை இருக்குல்ல, இந்த ம். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அவங்க சொன்ன அந்த ஆவணங்களே பார்த்தானா, ரொம்ப ம். மோசமா இருக்கு. உதாரணமா என்ன சொல்றாங்க, ஒரு 11 ஆவணத்த சொல்றாங்க. அதுல ம். சில உள் ஆவணங்களும் இருக்கிறது. ஒரு ம். லிஸ்ட் சொல்றேனே, ஓய்வூதிய அட்டை. ம். ஓய்வூதிய அட்டைன்னா என்ன? அது மாதிரி 38 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆவணம். இப்ப ம். 38 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருப்பாரு. இங்க ஏதாவது எல்ஐசில வந்து பணியாற்றிருப்பாரு. அவர் ஓய்வு பெற்றிருப்பாரு. அவருக்கு ஓய்வூதிய அட்டை இருக்கும். இப்ப அவரை சேர்த்துக்குவீங்களா? ம். பர்த் சர்டிபிகேட், கல்வி ம். சான்றிதழ், பாஸ்போர்ட், ம். ம். அரசு ஒதுக்கக்கூடிய வீடு பத்திரம், அப்புறம் வந்துட்டு ம். இருப்பிடச் சான்று, சாதி ஓகே. சான்றிதழ், குடும்ப பதிவேடு. இது எது மாதிரி இருக்குது? இது எஸ்ஐஆர் மாதிரி இருக்கா? ம். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் மாதிரி இருக்கா? இதான் கேள்வி. ஓகே. நீங்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் ம். உண்மையிலேயே வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க போகிறீர்களா? அல்லது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்காக நீங்க ரிகர்சல் பண்றீங்களா? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு கேட்ட ஆவணம் மாதிரி எந்த ஆவணம் இருக்குது? ம். என்னுடைய குடியிருப்பு சான்றிதழ் நீ ஏன் கேட்கிற? ம். குடியிருப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழும், குடும்ப பதிவேடு, இருப்பிட சான்றிதழ்லாம் வந்து எதுக்குன்னு கேட்கிறேன். ம். ஜாபிதால பேர் இருக்கா இல்லையா? புதுசா ம். வரவங்களுக்கு எலக்ஷன் ஐடென்டி கார்டு குடுக்கணும்னா, ஏற்கனவே நடைமுறையில இருக்க செய்யுது என்ன? ம். உங்களுடைய எங்க படிக்கிறான்னு கேட்பாங்க. உங்க சர்டிபிகேட் என்ன? ம். எத்தன வயசு நிரம்பி இருக்குது? ஓகே. ரேஷன் கார்டுல உங்க பேர் இருக்கா? முடிஞ்சு போச்சுல்ல. ம். ஆதார் கார்டு கூட என்னமோ ஆவணம் இல்லையாம். அது சுப்ரீம் ம். கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில ஆவணமா எடுத்துக்கிடுவாங்களாம். என்ன வழிகாட்டல் சொன்னீங்களா? ம். ஆக இவருடைய ஆவணங்களே சொல்கிறது, ம். எஸ்ஐஆர் என்பது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மறைமுகமாக அமல்படுத்துகிறார்கள். அதைத்தான் ம். பீகார்ல செஞ்சாங்க. ம். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் என்று சொல்லி 65 பீகாரிகளை பீகாரி கிடையாது என்று சொன்னார்கள். இப்ப அது ம். போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுல இவர்கள் வந்து மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில ம். இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்ய இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிய முடிகிறது. எனவே தான் இந்தியா கூட்டணி கட்சி திமுக தலைமையில இருக்கக்கூடிய மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி கட்சிகள், உதாரணமா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது போல ம். மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட அனைத்து ம். கட்சிகளுமே எஸ்ஐஆர் வேண்டாம் என்று எதிர்க்கிறார்கள். ரைட். ஏற்கனவே விசிக சார்பா, திமுக சார்பாக இதை எதிர்த்து போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறது. ம். இது பாயிண்ட் நம்பர் 6. ம். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, அது ம். லிட்டிகேஷன் பெண்டிங்காக இருக்கும்போது, ம். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்வீங்க? அந்த கேஸ முடிக்காம, அந்த கேஸ்ல எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் வராம, ம். ஒரே விஷயத்த எப்படி நீங்க திணிப்பீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க வாங்க, நம்ம ஆர்கியூமென்ட் பண்ணுவோம். ஓகே. அதைத்தானே செய்ய வேண்டும். ம். நவம்பர் 4ஆம் தேதி அந்த கேஸ் வருகிறது. அதற்கு ம். முன்னாடியே வந்து என்ன செய்றாங்க? நவம்பர் ம். 1ஆம் தேதி அமல்படுத்துவோம் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க வந்து, நாங்க அமல்படுத்திட்டோங்க. ப்ராசஸ் ம். ஆரம்பித்து விட்டுங்க. அது ம். முடியும்போது பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஓகே. போன்ற ஒரு ஏமாற்று வேலையை சட்டமுரணான வேலையாக இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது. ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ம். இப்ப கிராமமாக சென்று எப்படி சாத்தியப்படும்? சரி, ம். நகர்ப்புறத்தே சாத்தியப்படுமா? இப்ப சென்னையில வந்து ஒரு 2,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்காக. ம். சென்னை சுற்றுப்புறங்கள் 2,00,00,000 மக்கள் இருக்காங்கன்னா, அந்த 2,00,00,000 மக்களும் ம். வேலைக்காக சென்றிருப்பார்கள். ஓகே. தற்காலிகமா போயிருப்பாங்க. ம். வருஷ கடைசியா லீவுல ஊருக்கு வருவாங்க. ஒரு ம். தீபாவளி, பொங்கலுக்காக என்ன செய்வாங்க? ரம்ஜானுக்கு ஊருக்கு வருவாங்க. பக்ரீத்துக்கு ஊருக்கு வருவாங்க. ஒரு கிறிஸ்துமஸ்க்கு ம். ஊருக்கு வருவாங்க.
ம். அப்படிப்பட்ட அவங்கள வந்து அங்க சென்னையில இருக்கும்போது நீ வீட்டுல வந்து கதவு தட்டிட்டு இருப்ப. ம். ஆட்கள் இருப்பாங்களா? வெளிநாடுகள்ல வந்து கொத்து கொத்தா வசிக்கிறாங்க. உதாரணமாக ம். கல்ஃப் கண்ட்ரி, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட அரபு நாடுகள்ல சவுதி அரேபியா, துபாய், கத்தார், குவைத்து, ஐக்கிய அரபு அமீரம்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள் அங்க இருக்கிறார்கள். ஓகே. சொற்றப்ப 20,00,000க்கு மேற்பட்ட முஸ்லிம் கூட அங்க இருப்பாங்க. சரி தமிழ்நாட்டுக்காரங்க. இப்ப ம். அவங்களுக்கெல்லாம் என்ன திட்டம்? என்ன செய்ய போறீங்க? அது 2002ல ஓட்டு போட்டிருந்தா போதும். அல்லது 2002ல ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல. அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஓட்டு போட்டிருந்தா போதும். அதுவும் இல்லையா, அவங்க பிளட் ரிலேஷன்ஸ் ஓட்டு போட்டிருந்தா போதும். இதை நம்பி நாங்க வந்து உங்ககிட்ட சொன்னான்னா, இவர் ஓட்டே போடவில்லை என்று சொல்லி, பீகார்ல என்ன நடந்துச்சோ அது நடக்கும். பீகார்ல ஓட்டு போட்டவங்கள, நான் போன வருஷம் ஓட்டு போட்டேன்யா. நான் ம். வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024ல நான் ஓட்டு போட்டேன். இந்த பாருங்க ம். என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்லி பல லட்சம் பேர் காட்டுனாங்களா இல்லையா? ஓகே. ஓட்டு போட்டவர்கள் 2002ல இல்ல, போன வருஷம் போட்டவங்க எடுத்தாங்களா இல்லையா? ம். ஆக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதற்கான பசப்பு வார்த்தைகள். இந்த ம். வார்த்தையை நம்ப முடியாது. எனவே ம். நம்ம எதிர்க்கிறோம். இது 7வது பாயிண்ட். 8வதா பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இருக்கு பாருங்க. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ம். மக்கள் பிரதிநிதி சட்டம் தான். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, நீங்க ம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஓகே. உங்களுக்கு ம். ஒருவர் மீது சந்தேகம் வருதுன்னு வைங்க. ம். இவர் இந்தியரா அல்லது தமிழ்நாட்டுக்காரரா சந்தேகம் வந்துச்சுன்னா, விஓட்டத்தை கேட்டா வரும். விஓடைய கடமை அது. ம். வில்லேஜ் அந்த கிராம நிர்வாக அதிகாரி அவருக்கு தெரியும். ம். சம்பந்தப்பட்ட கிராமத்துல அந்த டோர்ல வசிக்கிறாரா இல்லையான்னு. ம். அவர தாண்டானா தாசில்தார் இருக்காங்க. ம். அவருக்கு மேல வந்து கோட்டாட்சியர் ஆர்டிஓ இருக்கிறாரு. அதுக்கு ம். மேல கலெக்டர் இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு அடுக்கு தொடர்ல வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு தமிழ்நாடு. நீங்க ஓகே. வந்து நாங்க ஒன்றிய அரசு நாங்க சொல்லிட்டோம். எஸ்ஐஆர் போடுறோம். தீவிர ம். திருத்தப்பட்டுன்னு சொல்லி நீங்க வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய ம். ஓட்டுரிமை பறிக்க கால திட்டமா தான் எனக்கு தெரிகிறது. தேர்தல் ம். ஆணையம் வந்து மக்கள் அதாவது இந்த கலெக்டர், ஆர்டிஓ, ம். தாசில்தார், விஓ இதன் மூலமாகத்தானே வந்து இத்தனை காலமாக தேர்தல் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ம். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப புதுசா ம். என்ன எஸ்ஆர்ன்னு சொல்லி நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து பிஎல்ஓ போட்டு நீங்க பண்ணுவீங்க. அப்ப இது ம். முரண்பாடு. அவங்க சட்ட அடிப்படையில கிரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ம். பச்சை பொய் சொல்றதுல தேர்தல் ஆணையத்தை யாரும் மிஞ்ச முடியாதுங்க. ம். ஏன்? தலைமை தேர்தல் அதிகாரி மீது வழக்கு தொடரவே முடியாது. வழக்கு ம். தொடர்றதுக்கான அந்த சட்டத்தை வந்து புதுசா நடைமுறைப்படுத்துறாங்க. போன ம். வருஷம் செஞ்சாங்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ம். தில்லு முல்லு ஓட்டு சோறு பண்ணுவதற்காகவே தலைமை தேர்தல் அதிகாரி மீது அவர் ம். மரணிக்கும் வரை, அவர் சாகும் வரை என்ன செய்ய முடியாது? வழக்கு தொடர ம். முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துதான் ஓகே. ஓட்டுச்சோறு திருட்டு வாக்கின் மூலமாக இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இது நான் சொல்லல. ராகுல் காந்தி பக்கம் பக்கமா மணிக்கணக்கில் நின்று விளக்கின சப்ஜெக்ட். இதே ம். சப்ஜெக்ட் இந்த எஸ்ஐஆர்லயும் வந்துச்சா இல்லையா? பீகார் ம். நடைமுறைப்படுத்தும் போது இந்த பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஆக டோர் டு டோர் கேம்பெயின் வந்து சாத்தியம் கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களுடைய ஓட்டு 1/3ங்க. 10 ம். லட்சம் ஓட்டு நீங்க ஒரு 2, 3 கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நாடாளுமன்ற ம். கான்ஸ்டிடியூஷன்ல நீக்கிறாங்கன்னா, ம். ஒரு 12 தொகுதி, ஒரு 18 தொகுதிகள ஒரு 10 லட்சம் ஓட்ட நீக்கிறாங்கன்னு வைங்க. இவர்கள் ம். எல்லாம் டவுட்ஃபுல் என்று சொன்னாங்க. அல்லது ம். டூப்ளிகேட் என்று சொல்றாங்கன்னா, அதுல ம். 35% இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குது. 10 லட்சம் ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா, 3 லட்சம் ஓட்டு முஸ்லிம்ல நீக்கிறாங்க. ம். இப்ப தெரியுதா? அப்பம் குதிரைக்குள்ளன்னு தெரிகிறதா? அப்போ வந்து இவர்கள் கோட்டா வந்து அந்த அந்த டைம் லைனும் சரியில்லை. அவர்களோட நோக்கமும் சரியில்லை. அவங்களுக்கு ம். சாத்தியப்படாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. தமிழ்நாடுக்கு தேவையும் இல்லை. நம்ம அழகாத்தான் இருக்குது. ஜாபிதாலாம் ம். பக்காவா தான் இருக்கிறது. டூப்ளிகேட் அதாவது இங்க திமுக, அதிமுக பிரதான கட்சிங்க. ம். திமுகவுடைய கட்டமைப்பும், அதிமுக கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது. ம். இவங்க திமுக காரங்கன்னா இவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னா டபுள் என்ட்ரி இவன வர விட மாட்டாங்க அதிமுக காரங்க. ம். அதிமுக காரங்க டபுள் என்ட்ரி இருக்க விட மாட்டாங்க திமுக காரங்க. அவங்கள எழுதி குடுத்துருவாங்க. இந்த தெருவுல இந்த அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கிறது எங்க ஊர்ல. அதே அவரு இந்த தெருவுல இருக்குது நீக்குங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எங்கள் ம். தெருவில வந்து என்ன செய்ய எங்களுடைய வார்டு பகுதியில இவர் மரணித்து விட்டார், இறந்து விட்டார். ஆனா அவருடைய இது இருக்கிறதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக் டெலீட் ஆயிருங்க. ம். எஸ்ஐஆரை விட பெஸ்டான எஸ்ஐஆர் வந்து நம்ம அமுல்ல இருக்கிறது. ஆக ம். இந்த இந்த அடிப்படையில் தான் 3 நாட்கள்ல அனைத்து ம். கட்சி கூட்டமும் வந்து கூட்டப் போறாங்க. 3 நாளுக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. இப்ப ஓகே. வரக்கூடிய 2ஆம் தேதி வந்து
ஆஹ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியெல்லாம் இணைத்து இது சம்பந்தமாக எதிர்ப்பு ம். தெரிவிக்கும் வகையில நினைச்சாங்க சில அறிவிப்புகளை வெளியிட போகிறார்கள். இந்த காணொலியில் இந்த மட்டத்துல நம்ம வந்து பேசிக்கிறோம். எஸ்ஐஆர் சாத்தியமல்ல. எஸ்ஐஆர் என்பதே தமிழருடைய வாக்குரிமையை கபலீகரம் செய்யக்கூடிய வேலைதான். பீகார் மாதிரி நாங்க இங்க ஏமாற மாட்டோம். பீகார் மாதிரி நாங்க விட்டுட்டு இருக்க மாட்டோம். இதை வன்மையா கண்டிப்போம். சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு வந்து எப்படி இந்தியா ஃபுல்லா ரணகலமாயிடுச்சோ அது போன்ற வீரியமான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நாங்க இந்த எஸ்ஆர் எதிர்த்து என்ன செய்வோம், நாங்க களமாடுவோம் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக பதிவு செய்கிறேன். ஓகே சார். மிக்க நன்றி சார்.